வெல்கம் பேக் டு மை சேனல். ரேங்க் ரிலீஸ் ஆக போகுது. இப்போது ஒரு +2 ரிசல்ட் வந்த பிறகு கிட்டத்தட்ட 2.5 மாதம் ஒரே குழப்பம் கூட இல்லை. எல்லாருமே ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறது, யூடியூப்ஸ் எல்லா யூடியூபர்ஸ் யார் யார் டிஎன்இஏ பற்றி பேசுகிறாங்களோ ஒருத்தர் விடாமல் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்தோட வியூஸை பார்த்து இருக்கீங்க. அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸு அவங்களும் எல்லா யூடியூபர்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னார், என்ன பூமரா, ஓகே இவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி நிறையா பூமர் சொன்னப்பறம் தான் ஞாபகம் வருது. பூமர்னால் அதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. இந்த மாதிரி நிறையா பேரோட வீடியோஸ் பார்த்து என்ன பிரான்ச் படிக்கலாம் இது என்னது +2 எழுதுலேருந்து உங்களோட இது இருந்தது. ஆனால் ரிசல்ட் வந்த பிறகு அப்பப்பப்பப்பா, ஏன்னா ரிசல்ட் வந்தவுடனே எல்லாத்துக்குமே இந்த மார்க் வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மார்க்குக்கு எந்த காலேஜ் எந்த பிரான்ச், இந்த மார்க்குக்கு எந்த காலேஜ் எந்த பிரான்ச்சுன்னு அந்த காலேஜ்காரவங்களை கூட இவ்வளோ அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு காலேஜ்காரவங்க கூட இவ்வளோ யோசிக்க மாட்டாங்க. அவ்வளோ நூக்கர் கார்னர். அதே மாதிரி எல்லா யூடியூபர்ஸ் கிட்டையும் சப்ஸ்கிரைபராக சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு குரூப் பியர், ஹாய் ப்ரோ நம்ம இந்த குரூப் எடுக்கலாமா, இந்த காலேஜ் நல்லா இருக்குமா, இவர் இந்த பிரான்ச் சொல்கிறாரு நம்ம அதை சேருவோமா, அந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ். ஸோ இது எல்லாமே டிஸ்கஷன் பண்ணி ஒரு குழப்பமான மனநிலை இப்போதைக்கு இருப்பீங்க. ஆனால் இந்த குழப்பமான மனநிலை ஒரு இடத்துல நீங்கள் சர்டன் ஆகணும். ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் முடிவு எடுக்கிறது ஒன்று சொல்லுவாங்க, அதாவது லீடர்ஷிப் ஒருத்தர் தான் லீட் பண்ணணும். சஜஷன் நீங்கள் 1000 பேர்ட்ட கேட்கலாம், ஆனால் முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ இந்நேரம் நிறைய சஜஷன்ஸ் எல்லா யூடியூபர்ஸும் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 200லேருந்து 190 வரை ஒரு நாள் போட்டிருப்பாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு. அப்புறம் 190 to 180, அப்புறம் 180 to 170 இது ஒரு கம்ப்யூட்டர் பிரான்ச் போடுவாங்க. ஏடிஎஸ் கம்ப்யூட்டர் சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ், ஈவன் லோ மார்க்குக்கு. இப்போது உங்களுக்கு நிறைய இது, ஏன்னா இப்போ எல்லாருமே ஏடிஎஸ்ன்னு சொல்லி ஒரு அந்த குதிரை லாடம் சொல்லுவாங்க தெரியுமா, வேறு எதுவுமே இல்லை. ப்ரோ நீங்கள் என்ன பிரான்ச் எடுக்கலாம்னு இருக்கீங்க? ஏடிஎஸ். அங்கே ஏன்னா ஏடிஎஸ் சொல்லும் போதே பசங்களோட வாய் தெரியுமா, ஏடிஎஸ். கேர்ள்ஸ் கிட்ட போய் ஐடி. ஏன்னா அந்த வேர்டில் அவங்க கேட்சி ஆனாங்க தெரியல. இப்போ நம்மளும் எல்லா எஜுகேஷன்ஸ் மேலே எல்லாமே போகிறோம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம நிறையா இன்ட்ராக்ட் பண்ணுறோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இப்போதைக்கு அவங்களுடைய அதிகமான ப்ரிஃபரன்ஸ் என்னது, ஏடிஎஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இசிஇ. புதுசாக இசியில் விஎல்எல்சி, கம்ப்யூட்டர் அண்டு கம்யூனிகேஷன்ஸ். இந்த ஒரு 5-6 பிரான்ச் தான் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மேலாவுக்கு போகிறோம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம மீட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தோட மைண்ட் தாட் இதுதான் இருக்குது, ரைட்? ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே நம்ம கேட்ட கேள்வி என்னென்னா, ஓகே நீங்கள் ஏன்ப்பா ஏடிஎஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் ஏன் ஐடி எடுக்கிறீங்க, நீங்கள் ஏன் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் எடுக்கிறீங்க, ஏன் விஎல்எல்சி எடுக்கிறீங்கன்னா அவங்ககிட்ட ஆன்சர் 0. கேட்டால் அவங்களுக்கு சார் ஃபியூச்சரிஸ்டிக் கேட்டால் ஒரே பதில், சார் ஏடிஎஸ் படித்தா ஃபியூச்சர் நல்லா இருக்குமேனு. அவ்வளோதான். இதுக்கு மேலே இப்போ ஃபியூச்சர்னா நீ எதை பற்றிப்பா சொல்கிறேன்னா, இல்லை சார் எல்லா யூடியூபர்ஸும் ஃபியூச்சர் பற்றி தான் சொல்கிறாங்கன்னு. ஸோ ஆக்சுவல் நீங்கள் எல்லா யூடியூபர்ஸும் ஏடிஎஸ் பற்றி சொன்னாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க சொன்னதை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா, அதுதான் இங்கே ப்ராப்ளமு. எல்லா யூடியூபர்ஸும் என்ன சொன்னாங்க, ஏடிஎஸ் ஃபியூச்சர், ஏடிஎஸ் படித்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு அவங்க அதே எல்லா யூடியூபர்ஸும், நான் யாரையும் குறை சொல்ல, எல்லா யூடியூபர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல காலேஜை ப்ரிஃபர் பண்ணுங்கள், ஒரு நல்ல காலேஜில் நீங்கள் எந்த பிரான்ச் இருந்தாலும் படிங்க, பட் ஏடிஎஸ் ஒரு டூல் தான். நீங்கள் அந்த ஏடிஎஸை நீங்கள் அடிஷ்னலாக படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கோர்லேயும் போகலாம், என்ன ஐடிலையும் போகலாம். ஸோ அதனால் நல்ல காலேஜில் நீங்கள் பிரான்ச் நல்லபடியாக எடுங்க.
ஏடிஎஸ் மட்டும் நீங்கள் நம்பாதீங்க, ஏடிஎஸை நீங்கள் சப்போர்ட்டிவாக வச்சுக்கோங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா யூடியூபர்ஸ் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா ஏஏடிஎஸ் தான் எடுக்க சொன்னாங்க சொல்லி நீங்கள் ஒரே கன்ஃபியூஷன்ஸில் இருக்கீங்க, ரைட்? ஏன்னா இப்போ வந்து டிசிஷன் எடுக்கிற நேரம் வந்துருச்சு. இன்னும் வந்து வளன்னு வந்து இன்னும் நீங்கள் வந்து 1000 சேனல்ஸ் 1000 பேர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மித்துக்கு வர மாட்டீங்க. ஏன்னா இப்போ உங்களுடைய இஷ்டம் வந்து நீங்கள் ஏஐடிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடினா கண்டிப்பாக சாய்ஸில் போடுங்க, எடுங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் எடுக்க போகிறது வந்து நல்ல காலேஜாக இருக்கணும், புரியுதா? நீங்கள் வந்து ஒரு 200க்கு 200 அண்டு 195 190 180 ஈவன் அப் டு வந்து 180 மார்க் இருக்கவங்க எல்லாருமே அவங்கவுங்க சக்திக்கு நல்ல மார்க் தான் எடுத்திருக்கீங்க. ஆனால் அதிகமாக குழம்புறது யாருன்னா 160 கட் ஆஃப்க்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குழம்பிக்கிட்டு இருக்கீங்க. 160 அண்ட் 150 கீழே இருக்கிறவங்க அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த காலேஜில் இந்த குரூப் எனக்கு கிடைக்கும், இந்த குரூப்பை நான் வந்து நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுவேன்னு சொல்லி 160 அண்ட் பிலோ இருக்கிற மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு கால் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தே ஆர் ஃபிக்ஸ்டு. இந்த காலேஜில் வந்து போன வருஷம் இந்த கட் ஆஃப்க்கு கிடைச்சிருக்கு, எனக்கு இந்த வருஷம் கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்க கேட்குற ஒரே ஒன்று, சார் டாக்டர் வேலார் சார் வந்து 25,000 கம்ப்யூட்டர் சீட்ஸ் அதிகம் வரனால இசி மற்ற பிரான்ச்சோட கட் ஆஃப் குறையுமா சார்? அந்த பிரான்ச்சில் வந்து கம்ப்யூட்டர் பிரான்ச் போயிடுச்சுன்னா எனக்கு நெக்கில் இருக்கேன், எனக்கு கம்ப்யூட்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் யார் கேட்டால் 160 அண்ட் பிலோவில் கேட்டாங்க. ஆனால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனது வந்து எனக்கு வந்த கால்ஸில் நிறையா கன்ஃபியூஸ் ஆனவங்க யாருன்னா 180க்கு மேலே இருக்கிறவங்க தான். எஸ்பெஷலி வந்து 190 அண்ட்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கான நிறைய கன்ஃபியூஷன்ஸு. அவங்களாம் என்னென்னா, சார் வந்து நான் ரைட் சார் எல்லாருமே சொல்கிற மாதிரி நாங்கள் காலேஜ் ப்ரிஃபர் பண்ணுறோம், ஆனால் பிரான்ச் வந்து அங்கே ஒரு பெரிய காலேஜில் வந்து கோர் எடுத்தால் நல்லதா அவங்க கேள்வி கேட்டாங்க. அதே மாதிரி நிறைய காலேஜஸ் வந்து ஆஃபர் தர்றாங்க, சொல்கிறது தப்பு இல்லை. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து இன்டெரக்டாக சொன்னேன், அது எந்தெந்த காலேஜ்னா உங்களுக்கே தெரியும். மறுபடியும் வந்து லேசாக அந்த ஹின்ஸாகவே சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் கேபிட்டலில் ஆரம்பிக்கிற ஒரு காலேஜ், அதே மாதிரி அரசனும் செல்வம் தரும் சாமியும் 2 வேடையை நீங்கள் சேர்த்து பார்த்தா ஒரு காலேஜ் இருக்கும். இந்த காலேஜ்லேயும் வந்து ஆல்மோஸ்ட் ஃபீஸ் ஃப்ரீ மாதிரியே சொன்னாங்க. 185க்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீ மாதிரி கேள்விப்பட்டேன். அதே மாதிரி சென்னையோட தலைநகரம் இருக்க காலேஜ்லேயும் வந்து நிறையா கூப்பிட்டு கொடுத்தாங்கன்னு. பட் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். பட் வந்து அவர் வந்து சேலஞ்ச் பண்ணி பேசியிருந்த அந்த யூடியூபர், ஆனால் உண்மையிலே வந்து அவர் பேச அவரோட மேனரிசமே எனக்கு ஒரு காமெடியாக இருந்தது. ஏன்னா வந்து நான் சேலஞ்ச் கட்டுறேன், இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் கட் ஆஃப் குறையும், வாங்கோ இந்த மாதிரி வந்து எல்லா காலேஜுமே கூப்பிட்றான்னு சொல்லி அந்த யூடியூபர் பேசினது அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஆனால் சிரிப்பு வந்துட்டு ஏன் இவர் இப்படி பேசுகிறான்னு யோசிக்கும் போது அவர் உண்மையிலே அவர் கரெக்டாக தான் பேசியிருந்தார். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ரெப்புடேஷன்ஸ் காலேஜ் வந்து வாங்கன்னு கூப்பிட்டு பெரிய கட் ஆஃப் பையங்களை எல்லாமே பிரெயின் வாஷ் பண்ணி அந்த காலேஜை கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் கண்டிப்பாக கட் ஆஃப் குறைஞ்சிரும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, தியாகராஜா, பிஹெச்சி இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சிஐடி எல்லாம் போகணும்னு நினச்சவங்களெல்லாம் இந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜஸ் வந்து அவங்கள கூப்பிட்டு அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு பிராண்டை கிரியேட் பண்ண நினைக்கிறாங்க. ஏன்னா எங்கள் இதில் வந்து டாப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் காலேஜில் படிக்கிறாங்க, அந்த மாதிரி அவங்க பண்ணணும்னு நினச்சது. பட் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து முதல்ல வந்து கொஞ்சம் சிரிப்பாக இருந்தாலும் பட் சிந்திக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து நீங்கள் வந்து கரெக்டான டிசிஷன் எடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஃபீஸ் வேவர் ஆப்வியஸ்லி வந்து அவங்க பிராண்ட் ப்ரொமோஷனுக்காக பண்ணுறாங்க, தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஃபீஸ் கொடுக்குறாங்கன்னா உங்களுடைய லெவல் பாருங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கும். இப்போ இனி வந்து நேரப்பட்டு வந்து நம்ம காலேஜ் பேர் சொல்லலாம். ஒரு ப்ரைவேட் காலேஜ்னா எல்லாத்துக்கும் வந்து எஸ்எஸ்என் சொல்லி பிராண்ட் இது இருக்கும். அதே மாதிரி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் சேரணும்னு இருக்கும், எம்ஐடி கேம்பஸில் சேரணும்னு இருக்கும். அதே மாதிரி சவுத்தில் வந்து தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜ் சேரணும்னு இருக்கும். அதே மாதிரி வந்து பிஹெச்சியோட 2 பிரான்ச் இதெல்லாம் சேரணும்னு ரொம்ப காலமாக எல்லாத்துக்கும் ஒரு கனவோடு இருக்கும்போது இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணுறனால
நான் சஜஷன் பண்ண அதான், நீங்கள் முதல்ல வந்து யோசிங்க. உங்களால் ஃபைனான்சியல் லெவலில் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப லோ, என்னால் ஃபீஸு கூட என்னால் கட்ட முடியாது, ஹாஸ்டலுக்கு கூட என்னால் கட்ட முடியாது, அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஆஃபர் ஏற்றுக்கிட்டதில் தப்பு கிடையாது. ஆனால் அது போக எஜுகேஷன் லோன் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து காலேஜை சீட் எடுத்து ஒரு நல்ல காலேஜ் எடுத்துட்டிங்கன்னா அந்த காலேஜே வந்து உங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், எஜுகேஷன் லோன் வாங்கிக்கலாம். நீங்கள் எஜுகேஷன் லோன் வாங்கினது 4 வருஷம் படிப்பு முடிச்சு 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ அதனால் எஜுகேஷன் லோன் வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். அந்த எஜுகேஷன் லோன் எப்படி வாங்கணும், என்ன ப்ரொசீஜரு, எப்படி அப்ளை பண்ணணுக்காக நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சால் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய லோன் எப்படி வாங்குகிற வீடியோவும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் அந்த ஃபீஸ்க்காக வந்து நீங்கள் வந்து ஒரு தவறான முடிவு எடுக்க வேணாம். ஒன்றும் இல்லை சார், இப்போ நீங்கள் கவர்மெண்ட் காலேஜெலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 30,000 தான் ஃபீஸ் வரப்போகுது. இதே வந்து நீங்கள் எய்டடு காலேஜ்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 20,000 தான் ஃபீஸே ஒரு பெர் இயர். பட் ஹாஸ்டல் எங்கே போனாலும் ஹாஸ்டல் தான். அப்படி இருக்கும்போது பிராண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, புரியுதா? அந்த பிராண்ட் வேல்யூவை வந்து என்றைக்குமே வந்து நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. இப்போ நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையான்னு தெரியல, மேபி ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். நான் யூஜி படித்தது தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், நான் பிஜி படித்தது தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல். ஆனால் நான் நிறையா இன்டர்வியூஸில் போகும்போது எனக்கெல்லாம் வந்து எந்த இடத்துலையும் வந்து இன்டர்வியூவில் வந்து அதிக கொஸ்டின்ஸே வந்தது கிடையாது. ஏன்னா அந்த சிவி பார்க்கும்போதே வந்து நான் காலேஜ் பேர் எழுதியிருக்கிறதுனால அந்த ஹெச்ஆர்ஸ் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, காலேஜ் லெவல்லே நான் இண்டஸ்ட்ரி லெவல் போனேன், ஓ இவர் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருக்காரு, ஒரு நல்லா படிச்சிருப்பார் அப்படின்னு அவங்க பெருசு பண்ணிக்கிடுவாங்க. அது மாதிரி வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் வந்து ஒரு பிராண்ட் இருக்குது. எஸ்எஸ்என்னுக்கு ஒரு பிராண்ட் இருக்குது, தியாகராஜாக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது, பிஜிக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது, சிஐடிக்குன்னு ஒரு பிரான்ச் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்குது. அந்த இதை விட்டுட்டு நீங்கள் அந்த ஆஃபர் கொடுக்கறதுக்கு போகணுமா யோசிச்சுக்கோங்க. பட் சொல்கிற காலேஜ் வந்து நல்ல காலேஜ், உங்களால் ஃபைனான்ஷியலாக ரொம்ப வீக்காக இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். சார் அவங்ககிட்ட வந்து இப்போ நம்ம சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாச்சு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் போட்டு நீங்கள் நல்ல காலேஜ் எடுத்துகிட்டா அவங்க கொடுத்தே ஆகணும். யூஜிசியும் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் லாஸ்ட் டேட் ஓப்பனிங்க்கு முன்னாடி ஒரு 30 டேஸ்க்குள்ளே போனால் அவங்க ஃபுல் ஃபீஸ் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து அவங்க உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் இல்லை வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கியிருந்தாலும் நீங்கள் உங்கள்கிட்ட தான் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது, நீங்களே வந்து என்ன செஞ்சுக்கலாம், காலேஜ் எடுத்துகிட்டு இந்த பெரிய காலேஜஸ்லாம் கிடைக்கலையா இந்த மாதிரி ரெண்டாவது நீங்கள் ஆஃபர் கொடுக்குற காலேஜை கன்சிடர் பண்ணுங்கள். பட் ஆஃபர் கொடுக்குற காலேஜை நீங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு யோசிக்காதீங்க. உங்களால் ஃபீஸ் கட்டும் திறமை, அதே மாதிரி நான் ஒரு பெரிய காலேஜில் படிக்கணும்னு நீங்கள் சின்ன வயசுலேருந்து என்ன வச்சு இந்த காலேஜ் உங்கள் மார்க்குக்கு கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் அடுத்த லெவல் காலேஜுக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் இந்த 180 185 இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்என் அண்ணா யூனிவர்சிட்டிலாம் கிடைக்காது. பட் அந்த கேட்டகரிக்காரவங்க வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அதே மாதிரி இன்னும் வந்து நீங்கள் நிறைய யோசிக்காதீங்க தம்பிகளா அண்ட் தங்கச்சிகளா, இந்நேரம் முடிவு எடுத்துருங்க. நான் இந்த காலேஜில் இந்த பிரான்ச்னு ஒரு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ரேங்க் 10ஆம் தேதி வந்துடும். இப்போ கட் ஆஃப்லேயே வந்து நீங்கள் ஓரளவு இந்த காலேஜில் கிடைக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ரேங்க் வந்த பிறகு ஓரளவு வந்து 95% வந்து நம்ம கணிச்சிடலாம். ஏன்னா கட் ஆஃபில் சொல்லி பார்த்தோம்னா ஒரே கட் ஆஃபில் 200-300 பேர் இருப்பாங்க. பட் ரேங்க்குன்னு உங்கள் ரேங்க்குக்கும் ப்ரீவியஸ் காலேஜில் அந்த ரேங்க்குக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஓரளவு 95% வந்து பிச் பண்ணிடலாம் இந்த காலேஜில் இந்த குரூப் கிடைக்கும்னு. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும், பிரான்ச்சை டிசைட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் பிரான்ச் போடும்போது மறுபடியும் சொல்கிறேன், அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க அவங்களோட ஃபோர்ஸுக்காக இந்த பிரான்ச் எடுக்கணும்னு சொல்லி தயவுசெய்து போடாதீங்க. உங்களுக்கு அம்மா அப்பா நல்லபடியாக உங்களை வெல்கம் பண்ணி இது படித்தா நல்லா இருக்கும், நீங்கள் ஃபாலோ பண்ணுற யூடியூபர்ஸ் வந்து சொல்கிறது வந்து நீங்கள் வேதவாக்காக எடுக்க வேணாம். இப்போ நான் சொல்கிறது கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வேதவாக்காக எடுக்கக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணி இது எனக்கு ஃபியூச்சரிஸ்டாக இருக்கும்னு நீங்கள் மனது முயர்ந்து அந்த குரூப்பை எடுத்து படிக்கணும். புரியுதா?
அதே மாதிரி ரிலேட்டிவ் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலேஜ் ஃப்ரெண்டும் போகிறேன் அதனால் நானும் போகிறேன், பேரோட போகிறனால அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கக்கூடாது. நல்லா யோசிச்சுக்கிட்டு தீர்க்கமான ஒரு முடிவு எடுங்க. இந்த காலேஜ் தான் நான் டிசைட் பண்ணிட்டேன்னா இந்த காலேஜில் நான் நினச்ச பிரான்ச் இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா இந்த காலேஜில் வந்து நான் பிரான்ச்சை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா நான் ஏடிஎஸ் எடுத்துக்கிறேன், ஏடிஎஸ் இல்லைன்னா இசி எடுத்துக்கிறேன், இல்லை நான் ட்ரிபிள் இ வர கூட நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நல்ல மார்க் எடுக்கிறவங்க, இல்லை சார் நான் இதில் ட்ரிபிள் இலாம் நான் வரல ஆனால் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசி தான் நினச்சிங்கன்னா அடுத்த காலேஜ் வாங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து அடுத்த ஒரு ஸ்டெப் காலேஜை வந்து நீங்கள் அடுத்தது கீழே வச்சுட்டு சாய்ஸ் ஃபில்லிங் போடுங்க. ஸோ அதனால் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கேன். இந்நேரம் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கணும். ஹோம்ஒர்க் பண்ணி இந்நேரம் வந்து அந்த பேப்பரை வந்து நிறையா தடவை பார்த்து இதுதான் வந்து நான் எடுக்க போகிறேன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா யார் பின்னாடி எத்தனை பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் உங்களை மாற்ற முடியாது. மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் வேற யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க சொல்லி பிரான்ச் எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்த பிறகு ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் விருப்பப்பட்டு அந்த பிரான்ச் எடுங்க, அந்த காலேஜை சூஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்டாக படிப்பீங்க. இதுதான் வந்து பிரான்ச் செலெக்ஷனுக்கான மெத்தடு. ஸோ நீங்கள் பிரான்ச்சை டிசைட் பண்ணிட்டீங்கன்னா காலேஜை வந்து அடுத்த ஃபஸ்ட்டு டாப் காலேஜ், அடுத்த காலேஜ், அடுத்த காலேஜ், அடுத்த காலேஜ்னு வைங்க. இல்லை நீங்கள் காலேஜை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த காலேஜை ஒரு 2-3 பிரான்ச்சஸ், அடுத்த டாப் காலேஜில் 2-3 பிரான்ச்சஸ் அப்படி போங்க. அதனால் வந்து எந்த இடத்துலையும் வந்து விருப்பம் இல்லாமல் வந்து ஒரு சின்ன பிரான்ச்சை போட்டுறாதீங்க. நீங்கள் விருப்பம் இல்லாமல் இப்போ டிமாண்ட் இல்லாத பிரான்ச் உங்களுக்கு உடனே கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை, ஏன்னா நீங்கள் எடுக்கிற இன்னைக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய பேரையும் பேத்தி, ஏன் உங்களுடைய கொள்ளு பேத்தி சொல்லுவாங்க, எங்களுடைய தாத்தா அந்த காலத்தில் வந்து இந்த கோர்ஸ் படித்தாரு, எங்கள் பாட்டி அந்த காலத்தில் இந்த கோர்ஸ் படித்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறது குழப்பங்கள் அதிகம் வேணாம். என்னை பொறுத்தவரை வந்து நான் எப்போவுமே நான் சொல்லும்போது தான் எல்லாருமே நைட் ஸ்டடீஸ் படிப்பாங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், நீ எக்ஸாமுக்கு முதல் நாள்லாம் கடைசி நேரத்தில் வந்து புக் எடுத்துகிட்டு படிச்சுட்டு எக்ஸாம் நாளுக்கு வராதிங்க. படிக்கணும்னா வீட்டிலே படிச்சுட்டு எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் ஃப்ரீயாக வாங்கன்னு தான் நான் எப்போவுமே என் ஸ்டூடெண்ட்க்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி தான் போதும். என் சேனல் கூட இனிமேல் நீங்கள் பார்க்க வேணாம். நான் வந்து இனிமேல் நிறையா வந்து ஒவ்வொரு காலேஜை பற்றி ஒவ்வொரு கட் ஆஃப் சொல்ல போகிறேன். என்னதையும் வந்து நீங்கள் பார்க்க வேணாம், என் சேனலும் நீங்கள் பார்க்க வேணாம். ஏன்னா நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ண பிறகு திருப்பி நானே வந்து மாற்றி பேசலாம். ஏன்னா நான் காலேஜ் வந்து முன்னாடி பின்னாடி சொல்லும்போது நான் முதல் வீடியோவில் வேறு காலேஜ் வேறு பிரான்ச் சொல்லி நான் ஒரு உங்களுக்கு நல்லதாக தெரிஞ்சது. நான் அடுத்த நாள் வந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு நான் பேசும்போது அந்த பிரான்ச் நல்லதாக தெரியும். என்னடா இந்த சார் வந்து இந்த சொல்ல பிரான்ச்சு நல்லா இருக்கே, இதை நம்ம சாய்ஸ் எல்லாம் போடலாமல் நீங்கள் சாய்ஸை மாற்றக்கூடாது. ஸோ அதனால் இப்போவே வந்து நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிடுங்க. ரேங்க் லிஸ்ட்டு வந்து ஒரு 1 or 2 டேஸில் ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. அதாவது இதுதான் நான் எடுக்க போகிற காலேஜ், நான் எடுக்க போகிற பிரான்ச். சேனல் பார்க்குறது நிப்பாட்டிடுங்க, என் சேனலும் பார்க்காதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அப் டு வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போகிற வர கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து கரெக்டான டிசிஷனாக நான் நினைக்கிறேன். என் சேனலும் நீங்கள் பார்க்க வேணாம். இந்நேரம் வந்து நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த முடிவை ஸ்ட்ரிக்டாக ஒன்று இருங்க. மேபி அந்த சாய்ஸை வந்து முன்னாடி பின்னாடி போட்டு ஒரு ஃபர்னிஷ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. இதுதான் வந்து அஸ் ஏ பூமர், மேபி அஸ் ஏ பேரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். மற்றவங்க வந்து ஃப்ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலாம், பிரதர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலாம். அஸ் ஏ பேரண்ட்டாக என் மக வந்து இந்த வயசில் தான் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நான் எப்போவுமே வந்து கெடுக்க நினைக்க மாட்டேன். என் மகளுக்கு நான் என்ன மாதிரி வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். மேபி நான் சொல்கிறத வந்து கிளிஞ்சாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர் வந்து என்னது ஹாய் ப்ரோ அந்த மாதிரி வந்து என்னது ரொம்ப வந்து மாடர்னாக இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி என்னைய மாதிரி பூமர் சொல்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு சரியாக படாது. ஆனால் ஒரு நாள் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பூமர்ஸ் அப்படி சொல்கிறவங்களோட இது வந்து நீங்கள் ஒரு காலேஜை வந்து தவறாக எடுத்த பிறகு இந்த மாதிரி வந்து ஒரு சின்னவங்க இதை சாய்ஸை போட்டுக்கிட்டு நான் தேவையில்லாத ஒரு காலேஜ் எடுத்து என் குரூப்பாக மாற்றிட்டேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் என்னுடைய சஜஷன், ப்ளீஸ் ஸ்டாப் வாட்ச் ஆல் த சேனல்ஸ். ஏன்னா
மேபி ஒவ்வொரு நாளுமே வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் டிசைட் பண்ணிவிட்டு முடிச்சிருங்க. ரொம்ப குழம்பாதீங்க, டைரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய சஜஷன்ஸ். மேபி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரைட்டாக இருக்கலாம், மேபி ராங்காக இருக்கலாம். அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டது எப்படி எடுத்துக்கிட்டது அது உங்களுடைய விருப்பம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை எப்போ நான் சொல்ல மாதிரி தான். என்னது சொல்லுங்கள், நான் என்னென்ன சொல்லுவேன்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பாய் பாய்.